Hi friends, welcome to RKR SAMAIYAL Nut 7. Today RKR SAMAIYAL Nut 7 தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் கோகனட் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேங்க. இது சாப்பிட்றதுக்கு புதுவிதமான டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கப் கேரட் எடுத்துருக்கேன். அதே கப்பில் தான் எல்லாத்துலேயும் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஒரு கப் கேரட் எடுத்துகிட்டு அதை வந்து மேலே இருக்கிற தோலை ஃபில் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா துருவி கிரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் பிளெண்ட் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் பிளெண்ட் பண்ணி ஒரு 1 கப் கேரட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 5-6 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தேவைப்படலை, வேண்டாம், எனக்கு நெய் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் முந்திரி ஒரு 6-7 முந்திரி போட்டு நல்லா வறுத்து எடுக்கிறேன். பொன்னிறமாக வறுத்துருங்க அந்த ஆயில்லையே. அடுத்தது வந்து நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட் 1 கப் உள்ள சேர்த்திடலாம். நான் ஒரு குட்டி கப்பில் தான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுலேயே தான் மற்ற பொருட்கள் எல்லாம் எடுக்கிற அளவு. ஓகே, அதையும் நல்லா அந்த ஆயிலையும் நல்லா குக் ஆயிடணும். அந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து அதே கப்பில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு பால் சேர்த்திருக்கிறேன். நான் வந்து இதில் வந்து கிளாஸில் மாற்றிட்டேன். அதே கப் அளவில் 1/2 கப் அளவு பால் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து பால் நல்லா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1 கப் வரைக்கும் சேர்த்திக்குங்க. அது 1 கப் வரைக்கும் சேர்த்திட்டு நீங்கள் அதை வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அது குக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த கேரட்டில் நான் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்திருக்கிறேன். ஓகே, இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். அந்த பாலில் இந்த கேரட் வேகும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் நான் பால் இதில் சேர்த்திருக்கேன். அடுத்தது வந்து 1 கப் அளவு தேங்காய் சேர்த்திருக்கலாம். இப்படி திருவின தேங்காவை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் எப்படி திருவி எடுப்போம்ல அந்த மாதிரி நாம் பிளெண்ட் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். எதுக்குமே தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் நாம் இதை வந்து ட்ரையாக பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் நான் இந்த தேங்காய் வந்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுத்தது அதே கப்பில் 1 கப் சுகர் எடுத்து சேர்த்திக்கலாம். 1 கப் சுகர் நீங்கள் வந்து அந்த தளவு தட்டை கூட சேர்த்திக்கோங்க. கரெக்டான சுகர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்வீட்டு, குழந்தைங்க கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்ட்டு நான் அதிகமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் வந்து அந்த தளவு தட்டை நம்ம எப்படி கேரட்டால் சேர்த்துணுமோ அதே அளவு சேர்த்துனா கூட போதும் உங்களுக்கு. ஓகே, இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் சேர்த்துனோன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து நல்லா அந்த சுகரெல்லாம் நல்லா உள்ளிழுத்து நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து குக் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், லோ ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சு தான் இது செய்யணும், இல்லைன்னா கருகி போயிடும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சு கூட எனக்கு சைடில் கொஞ்சம் கருகுன மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து அடியிலெல்லாம் கருகலை. ஓகே, இப்போ வந்து இது வந்து குக் ஆயிடுச்சு. அந்த தவாவில் விட்டு பிரிஞ்சு வரணும் அந்த கேரட். அந்த மாதிரி ஆன பிறகு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். நல்லா உங்களால் எந்தளவுக்கு ட்ரையாக வேக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஒரு பாத்திரத்தில் இன்னொரு பிளேட்டில் அடியில் நெய்யோ இல்லைன்னா ஆயிலோ தொடை ஊற்றிட்டு அது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த கேரட் எடுத்து சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டெப்பில் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. கேரட் கோகனட் மில்க் அதெல்லாம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால இது ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. இது மறக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் RKR SAMAIYAL Nut 7 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் லைக் செய்யுங்க. ஓகே, பாய்.